யூகேல 2025 2026 காலப்பகுதியில் இந்த யூகே அரசாங்கம் இமிகிரேஷன் மற்றும் அசைலம் கொள்கைகளில் நிறைய பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வராங்க. இதனால இமிகிரண்ட்ஸ் எண்ணிக்கையும் அசைலம் சீக்கர்ஸ் விண்ணப்பங்களும் குறைஞ்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எத்தனை வீதத்தால் குறைஞ்சிருக்கு, இந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையாகவே இந்த பாலிசி சேஞ்சஸ் எஃபெக்டிவாக இருக்கா? அப்படி எஃபெக்டிவாக இருந்தால் எந்த அளவு தூரத்துக்கு அது அசைலம் சீக்கர்ஸ்லேயும் இமிகிரண்ட்ஸ்லேயும் எஃபெக்டிவாக இருக்குன்றதை நாங்கள் இந்த நம்பர்ஸை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இதில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபிசியால் வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். இதை லாஸ்ட்டாக 12th March அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. முதலாவது நெட் இமிகிரேஷனை பார்ப்போம். ஜூலை 2024 இருந்து ஜூன் 2025 வரைக்கும் மொத்தமாக 2,04,000 பேர் இந்த யூகேக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதாவது மொத்தமாக யூகேக்குள்ளே வந்தாக்கள் எண்ணிக்கையிலிருந்து யூகேயை விட்டு வெளியேறின ஆக்கள் எண்ணிக்கையை நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு நெட் இமிகிரேஷன். இதுக்கு முதல் இருந்த 12 மாதங்களோட ஒப்படைக்குள்ள 69% குறைஞ்சிருக்குது. ஆனால் மொத்தமாக எத்தனை பேர் இந்த ஜூலை 2024 இருந்து ஜூன் 2025 யூகேக்குள்ளே வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் இந்த யூகேக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ரெண்டாலுமே இது கடந்த 12 மாதங்களோட ஒப்படைக்குள்ள 31% எங்களுக்கு குறைவாக தான் இருக்கு. அடுத்தது பார்ப்போம் எமிகிரேஷன், அதாவது யூகேயை விட்டு வெளியேறின ஆட்கள் எண்ணிக்கை. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இந்த ஜூலை 2024க்கும் ஜூன் 2025க்கும் இடையில யூகேயை விட்டு வெளியில் போயிருக்கிறாங்க. இது அதுக்கு முதல் இருந்த 12 மாதங்களோட நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் 7% கூடியிருக்குது. அடுத்தது பார்ப்போம் அசைலம் அப்ளிகேஷன்ஸ், அதாவது எத்தனை பேர் அசைலத்துக்காண்டி விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஜனவரி 2025 இருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 1,625,000 அப்ளிகேஷன் சப்மிட் ஆகியிருக்குது. இதே நாங்கள் 2024 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த வருஷம் இது 4% குறைஞ்சிருக்குது. சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட இல்லாட்டி நாடு கடத்தப்பட்ட ஆட்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னு சொன்னால் 37,918, கிட்டத்தட்ட 38,000 பேர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க, இல்லாட்டி தங்களோட சொந்த நாடுகளுக்கு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இது நாங்கள் 2024 ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் 9% அதிகமாக இருக்கு இந்த நாடு கடத்தப்பட்ட இல்லாட்டி திருப்பி அனுப்பப்பட்ட ஆட்கள் எண்ணிக்கை. இதை விட சட்டவிரோதமாக இந்த நாட்டுக்குள்ள இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 9ஆம் தேதி மார்ச் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3 மாத காலப்பகுதியில் 3,400 பேர் சட்டவிரோத படகுகள் மூலமாக யூகேக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரங்களை பார்க்கல உண்மையாகவே இந்த அரசாங்கம் யூகே அசைலம் சீக்கர்ஸ் உண்மையாகவே யூகே அரசாங்கம் இந்த அசைலம் சீக்கர்ஸ் சம்பந்தமாகவும் இமிகிரண்ட் சம்பந்தமாகவும் கொண்டு வந்த இந்த புதிய திட்டங்கள் அரசாங்கத்துக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ நம்பர்ஸில் பார்த்தோம், எல்லா விதத்தாலையும் இந்த அரசாங்கம் கொண்டு வந்த புதிய கொள்கைகளுக்கு சாதகமான அரசாங்கம் எதிர்பார்த்த மாற்றங்கள் தான் நடந்திருக்கு. யூகே அசைலம் சம்பந்தமாக கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள், யூகேல எனி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு புதுசாக என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கண்ணன் சேனலில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.